எலும்புக்கு கொலாஜன் தேவை. ஆட்டு எலும்புலயும் கொலாஜன் இருக்கு. அப்போ ஆட்டு எலும்பு சூப் வச்சு குடிச்சா நம்ம எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும். லாஜிக்கா தானே இருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு பேரு தான் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஆமாங்க, 2 இடத்துலயும் கொலாஜன் இருக்கு. ஆனா நீங்க சாப்பிடுற பொருள்ல எவ்வளோ பெரிய பில்டிங் பிளாக் புரோட்டீன் இருந்தாலும் அது நம்ம வயிறை தாண்டி கீழே போகும்போது சுக்கு நூறா உடைஞ்சு சின்ன சின்ன செங்கலா அமினோ ஆசிடா தான் மாறும். இந்த அமினோ ஆசிட் அப்சார்ப்ஷன்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கொலாஜனுக்கான அமினோ ஆசிட் அப்சார்ப் ஆகாது. அப்படி எல்லா அமினோ ஆசிடும் அப்சார்ப் ஆச்சுன்னா அவைகள் திரும்பவும் உள்ள போய் திரும்பவும் கொலாஜனா ஃபார்ம் ஆகணும். வைட்டமின் சி உதாரணத்துக்கு நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் இருக்கு. ஸோ வெறும் எலும்பை சூப் வச்சு குடிச்சா மட்டும் எலும்பு வளரும் அப்படின்றது உண்மை இல்லை. இதுக்கு நடுவில் நிறைய ப்ராசஸ் இருக்கு. கொலாஜன் சாப்பிடுங்க ஸ்கின் க்ளோ ஆகும், கொலாஜன் சாப்பிடுங்க போன் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு எல்லாத்துக்கும் கொலாஜனை மார்க்கெட் பண்ணலாம். ஆனா உங்க கட்டு சரியில்லைனாலோ வைட்டமின் சி இல்லைனாலோ மற்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலோ என்னதான் நீங்க சப்ஸ்ட்ரேட் கொடுத்தாலும் ஃபைனல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுல பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது நியூட்ரிஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா ப்ராப்பரான டயட்டீஷியனை அப்ரோச் பண்ணுங்க. ஒரு ப்ராடக்டை சந்தையிலிருந்து வாங்குறதுக்கு முன்னாடி அதன் தேவையும் அவசியத்தையும் உணர்ந்து அதை வாங்குங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மார்க்கெட்டில் விற்கிற எல்லா கொலாஜனையும் வாங்கி சாப்பிட்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.